நீதிமன்றம் பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது. புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது. இந்த வழக்காடும் நானும் புதுமையானவன் கிடையாது. ஆனால் இந்த வழக்கு கொஞ்சம் விசித்திரம் நிறைந்தது. வாழ்க்கை பாதையிலே சர்வ சாதாரணமாய் தென்படக்கூடிய சாதாரண மனிதன்தான் நானும். தெருவிலே குழப்பம் விளைவித்தேன், தெரு நாய்களை அடித்தேன், பக்கத்து வீட்டுக்காரர்களை தாக்கினேன் என்றெல்லாம் என் மீது குற்றம் சுமத்தி இருக்கிறார்கள். நீங்கள் நினைக்கலாம் இதையெல்லாம் நான் மறுக்கப் போகிறேன் என்று. இல்லை, நிச்சயமா இல்லை. தெருவிலே குழப்பம் விளைவித்தேன். தெருக்கள் தெரு நாய்களின் கூடாரமாய் மாறிவிடக் கூடாது என்பதற்காக பக்கத்து வீட்டுக்காரனை தாக்கினேன். தன் வீட்டு நாய்க்குட்டிகளை தெருவில் தூக்கி வீசினான் என்பதற்காக. உனக்கு ஏன் இவ்வளவு அக்கறை? உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று நீங்கள் கேட்கலாம். பாதிக்கப்பட்டேன். நான் நேரடியாக பாதிக்கப்பட்டேன். சுயநலம் என்பீர்கள். சுயநலம்தான். என் சுயநலத்திலும் ஒரு பொதுநலம் இருக்கிறது. குற்றவாளி என்கிறார்களே, நான் கடந்து வந்த வாழ்க்கை பாதையினை கொஞ்சம் திரும்பி பார்த்தால் எத்தனை வலிகளும் வேதனைகளும் நிறைந்துள்ளது என்று புரியும். நீதிபதி அவர்களே, தீர்ப்பெழுதும் முன் என் கதையினை கொஞ்சம் கேட்டுவிட்டு தீர்ப்பெழுதுங்கள். தமிழ்நாட்டிலே ஈரோடு மாவட்டத்திலே சாதாரண குக்கிராமத்திலே பிறந்து வளர்ந்த ஒரு ஏழைதான் நானும். 30 வயதாகும் எனக்கு 25 வயதில் ஒரு தங்கை இருந்தால். அவள் பெயர் கல்யாணி. மார்ச் 7ஆம் தேதி அவள் பிறந்த நாள் அன்று கோவில் போன என் கல்யாணியை திருநாய் ஒன்று கடித்து குதறியது. ரேபிஸ் தாக்கியது. நாய் போலே குறைத்து கொண்டு என் கண் முன்னே இறந்து போனாள். கத்தினேன், கதறினேன். எவரும் கண்டுகொள்ளவில்லை. கோபம் வந்தது. கடித்த நாயை துரத்தி ஓடினேன். கல்லெடுத்து எறிந்தேன், அடித்தேன், கொலை செய்தேன். எதிர்த்து கேட்டவனையும் தாக்கினேன். நாயை அடித்து கொலை செய்து சரியா என்று நீங்கள் கேட்கலாம். புரிகிறது. என்னை இப்படி குற்றவாளி கூண்டிலே அடைத்திருக்கிறார்களே. என் பக்கத்து வீட்டுக்காரர்களை பார்த்து கேட்கிறேன். ஆயிரம் கனவுகளோடும் லட்சியத்தோடும் வாழ்ந்து வந்த என் கல்யாணியின் உயிரை உங்களால் திருப்பி தர முடியுமா? தெரு நாய்களுக்கென்று தனி அமைப்பொன்று இருக்கிறதே. நீங்கள் என் கல்யாணியை மீட்டு தர முடியுமா? அவளின் உயிருக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா? என் கல்யாணியை போன்று எத்தனையோ கல்யாணிகள் உயிரை துறந்திருக்கிறார்களே. இதற்கெல்லாம் உங்கள் சட்டம் என்ன பதில் சொல்ல போகிறது? தன் வீட்டு நாய்க்குட்டிகளை தெருவில் வீசினார்களே, அது யார் குற்றம்? என் குற்றமா? அவர்கள் குற்றமா? ஊருக்கு ஆயிரக்கணக்கில் நாய்கள் இருக்கிறதே. அந்த தெரு நாய்கள் கடித்து ஆயிரக்கணக்கில் இறந்து போனார்கள் என்று செய்து வருகிறதே. அதெல்லாம் கண்டும் காணாமல் போனதே இந்த அரசாங்கம். இது யார் குற்றம்? என் குற்றமா? அரசாங்கத்தின் குற்றமா? நீதிபதி அவர்களே, யோசியுங்கள். தீர்ப்பெழுதும் முன் யோசித்து எழுதுங்கள்.